வந்து தேனியில் ஃப்ரெஷ்ஷப் போகிறதுக்காண்டி ஒரு ரூம் எடுத்தோம். 7 மணிக்கு ஃபால்ஸுக்கு போகலாம்னு சொன்னார். மணியை பார்த்தீங்கன்னா மணி 11:43 ஆச்சு. பாருங்கள் எப்படி குப்பரை அடித்து தூங்கிட்டு இருக்காங்கன்ட்டு. அண்ணா அண்ணா 7 மணி ஆச்சுண்ணா. அண்ணா சுருளிக்கு போமா 11:43 ஆச்சு. ஒரு பீஸ் எந்திரிக்க அடுத்த பீஸ் எழுப்போம். மார்ட்டின் சாசரி தாண்டா சினிமான்னு சொல்ற மாதிரி கை ரெண்டையும் விரிச்சிட்டு படுத்திருக்காரு. யோசினா போமா விண்வெளி நாயகா. கைஸ் எந்திரிங்க போலாம். கைஸ் கௌசியன்ட்ட மட்டும் எக்ஸ்க்ளூசிவா அவங்களுக்கு காட்டுறேன். இல்ல யாரு கண்ணா பார்த்தாலும் கருப்பு கலர்ல இருக்கும். கௌசியன்ட்ட கண்ணா பாத்தீங்க உள்ள ஒரு ஆள் இருப்பாங்க. அண்ணா வாங்கண்ணே போலாண்ணே. ரெண்டு பேரும் எந்திரிங்க கிளம்பலாம். நமக்காக பாதை காத்துட்டு இருக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு. எந்திரிங்க. லெஃப்ட்ல போனா சுருளி, ரைட்ல போனா சூரியநெல்லி, வந்த வழியே போனா திண்டுக்கல். நம்ம பாதையை தேர்ந்தெடுக்க கூடாது, பாதை தான் நம்மளை தேர்ந்தெடுக்கணும். தூங்குறதுக்காண்டி வீட்டில இருந்து கிளம்பி திண்டுக்கல் வந்து அங்கேருந்து பஸ்ல தேனிக்கு வந்து இங்க ரூம் எடுத்து இங்க தூங்கி எந்திரிச்சு திரும்பி வீட்டுக்கு போகணுமா? உனக்கு சாட் பண்ணணும்னு சொல்லு. ஏங்க இந்த கமிட்டடான ஆட்கள் தான் நம்ம இதுல கூப்பிட்டு வந்தோம்னா அப்படிதான். நீ கமிட்டட் இல்ல, அந்த பொண்ணு கமிட்டட் தானே. Emotional damage. நான் வீடியோ வெள்ளையா இருக்க. வெள்ளையா இருந்தா அழகா இருக்குன்னு அர்த்தமா? மலஜண்ணா அண்ணா எந்திரிங்கள், நாம் செல்லலாம். ஆழ்ந்த சிந்தனையில் என்ன தெரிகிறது? கைஸ் நாங்கள் எந்திரிச்சு கிளம்புனதுக்கு அப்புறம் வாங்க. கைஸ் வெல்கம் டு ஜி விலாக்ஸ். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா தேனியிலேருந்து சுருளி வாட்டர் ஃபால்ஸ் தான் கிளம்பிட்டோம். தேனியிலேருந்து பஸ்ஸு பிடிச்சி இப்போ கம்பம்ன்ற ஊருக்கு கிளம்பிடுவாங்க. இங்கேருந்து கம்பம் எத்தனை கிலோமீட்டர்னா ஒரு 70 கிலோமீட்டர் வருது. அரியர் எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி வந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கிளம்பி வந்துட்டோம். அதனால வந்து பெருசாக ட்ரெஸ்லாம் எதுவும் இல்லை. இவன் போடுற ட்ரெஸ் நாளைக்கு நான் போடுவேன், அவன் போடுவான். அந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. டைம் என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1:15 ஆச்சு. இன்னைக்கு எத்தனை மணிக்கு கிளம்பலாம்னு நினைச்சுன்னா ஒரு 8 மணிக்கு கிளம்பலாம்னு நினைச்சோம். என்ன இந்த கால தாமதத்தின் காரணமாக ஒரு 1:15 தூங்கி எழுந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தா 1:15 கிளம்பிட்டோம். 7:30 எந்திரிக்கிற பிளானு, ஆனால் 7:30 தான் தூங்கணும். ஆமாம் 7:30 எழுந்து போகலான்னு நினச்சோம். 7 மணிக்கு தான் தூங்கணுன்றதுனால எழுந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி ஆயிடுச்சு. அதிகமாயிடுச்சு. இதுவே அதிசயம் தான். 1:15 இன்னும் சாப்பிட வேற இல்லை நேற்று நைட்ல இருந்து. ஆமா ஆமா, நேற்று மதியம் சாப்பிட்டது. மதியம் என்ன சாப்பிட்டோம்? மதியம் வந்து மட்டன் பிரியாணி. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா என்ன சொல்லுவார்? சுருளி ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் நடந்து போனோமா. ட்ரெக்கிங் நாங்கள் ஃபுல்லாக முன்னாடி பின்னாடி வேறு யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் இருக்கிறோம். ஆமாம், அங்கே சில பேர்லாம் குளிச்சுட்டு வராங்க. சில குளிப்பியா நண்பா நீ? அண்ணனுக்கு வந்து ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணாரு, குளியலை வேஸ்ட் பண்ணக்கூடாது. குளியலை வேஸ்ட் பண்ண? ஆமாம், அது என்ன முடி வெட்டினா அந்த மாதிரி தான் குளிப்பாரு. பர்பஸ் இருந்தால் மட்டும்தான் குளிப்பாரு. ஒரு காரணம் தேவை. குளிக்கிறதுக்கு ஒரு காரணம் காரணம் வேணும். சரி, என்ன காரணம்லாம் இருந்தால் நீங்கள் குளிப்பீங்க சார்? முடி வெட்டணும். முடி வெட்டி இருந்தால் குளிப்போம்.
இல்லைன்னா அதுக்கு முன்னாடி குளிச்சு 1 வாரம் இருக்கணும். குளிச்சு 1 வாரம் இருந்தால் குளிப்பாரா? ஆமாம். வேற வேணும் ரீசன் ஏன் பிடிச்சிருக்கு அதான் ரீசன். காலேஜ் போகிறதா இருந்தால் குளிப்பாரா? ஏன் காலேஜில் யாரையும் பார்க்க போறீங்களா? இவர் பார்ப்பாரு. ஆனால் இவரை அவங்க பார்க்க மாட்டாங்க. அதே பின்னாடி குரங்கு வருதுடா. அதோ குரங்கு வருதுடா. தேம்பார் ஓட்டம். ஆல்ரெடி குளிருது, ஆல்ரெடி சளி பிடிச்சிருக்குது. எப்படி குளிக்க போறேன்னு தெரியல. தண்ணியே கொஞ்சம் தான் வருது. ஆனா இதுவே செமையா தண்ணி வலிச்சு தலை வலிக்குது. சூரியநெல்லி வந்துட்டோம். இதான் நம்ம வந்த ஜீப்பு. நம்ம அண்ணன் பின்னாடி தான் நம்ம தங்க போகிற ரூமு. அந்த செம்ம குளிர் காய்ஸ். 14 டிகிரி செல்சியஸில் இருக்குது. செம்ம குளிர். நாங்கள் வேறு கேஜெட்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஆளுக்கு ஒரு ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் தெரியுமா இந்த குளிரில் போகிறதுக்கு.